தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டு இயக்கத்தின் தலைவர் ஐயா தெய்வசியாமணி அவர்களை பீப்புளை சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம்ங்க ஐயா. இப்ப ஒரு 6 மாதங்களாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராமநாயக்கபாளையம் அந்த விவசாயி கிருஷ்ணன் கண்ணையன் இவருடைய பிரச்சனை என்ன ஐயா? ஏழை விவசாயிங்க. இந்த ராமநாயக்கம்பாளையத்துல யாரும் பெரிய விவசாயிகள் இல்லை. சரிங்க ஐயா. பெரிய நிலச்சு வாழ்ந்தார்களும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சமா ஒரு 6 ஏக்கர் தான். அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு நிலம் இருக்கு. கண்ணையனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு, 75 வயசுக்கு மேல ஆயிருச்சு. அவங்க நிலத்தை சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம், பக்கத்து நிலத்தை எல்லாமே சேலம் மாவட்டம் பிஜேபி சேர்ந்த மாவட்ட செயலாளர் குணசேகரன்கிறவர் வாங்கிட்டாரு. இவர் நிலம் அதுக்கு நடுவ இருக்கு. இவர் அந்த நிலத்தை வித்தாதான் அவங்க அதை வாங்கி ரியல் எஸ்டேட் செய்யவோ அதை பயன்படுத்தவோ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. இவங்க நிலத்தை வைக்க தயாரா இல்லை. காரணம், நிலம்ங்கிறது பரம்பரையா வருகிற நிலம். தாங்களும் தங்கள் முன்னோர்களும் வாழ்ந்த நிலத்தை அவங்க விற்க விருப்பப்படலை. பல வகையிலையும் அவர்கள் அந்த நில உரிமையாளர்களுக்கு, அந்த ஏழை விவசாயிகளுக்கு இடையூறு தர்றாங்க. அதையெல்லாம் அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க. நாங்க நிலத்தை கொடுக்க விரும்பலைங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இப்போ அந்த குணசேகரன்கிற பிஜேபியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் இடிங்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்கள பயன்படுத்தி பண மோசடி செய்ததாக ஒரு வழக்கை தொடர்றாங்க. அந்த வழக்குக்கு சம்மன் அனுப்புறாங்க இடி. அந்த சம்மன்ல நீங்க ஆஜராகணும்னு சொல்றாங்க. விசாரணைக்கு போனா அவங்க அட்வொகேட்டை கூட வாதாட விடல. காரணம், இவங்க 2 பேர்த்துக்கு எதுவும் தெரியாது. இவங்க பெரிதா படித்தவங்களோ இந்த விசாரணையை எதிர்கொள்ளும் சக்தி உடையவங்களோ அல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வக்கீல் கூட வச்சுக்கிறதுல எந்த சட்டத்திலும் தடை இல்லை. ஆனா அதை அவங்க அனுமதிக்கல. அப்ப அனுமதிக்காத போது அவங்க தனியா தான் ஆஜராகிறாங்க. பட் அவங்க வக்கீல் அதை பிரவீணாங்கிறவங்க இவங்களுடைய உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பட் எங்களோட தரப்பு வாதம், ஒரு இடி அக்கவுண்ட்ல 1000 2000 கூட இல்லாத ஒருவர், பணப்பரிமாற்றம் பெரிதாக எதுவும் செய்யாதவங்க மேல எப்படி இடி விசாரணைக்கு அழைக்கிறாங்க? இது எந்த வகையில சரி? இது எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே இது புரியல. இடி விரும்பினா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற சர்வாதிகார போக்கு தான் அங்க தெரியுது. இப்ப இந்த விவசாயிகள் மீடியாக்களையும் நீதிமன்றத்தையும் காவல் நிலையத்தையும் அணுகிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். இந்த இடி என்பது யாரெல்லாம் பணத்தை ஏமாற்றுகிறார்களோ, பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு பிஜேபி கட்சிக்காரர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் தன்னுடைய சென்னை அலுவலகத்துக்கு வரவழைச்சு அங்க விசாரணை செய்வது எந்த வகையிலும் நியாயமானது அல்ல. இது சட்டத்திற்கு விரோதமானது. ஐயா, அந்த 2 விவசாயிகளையும் பார்த்தா அவங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபா கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த இடிக்கு சம்மன் அனுப்பும் போது இந்த இடி அதிகாரிகளை கவனிக்காம அவர்கள் ஜாதியின் பெயரை சொல்லி, இதுவரை இந்திய வரலாற்றிலே ஒருவரை ஜாதியின் பெயரை சொல்லி விசாரணைக்கு அழைக்க வாய்ப்பு இருக்கிறதா? அவங்க அழைச்சிட்டாங்க. இந்து பல்லர் என்ற அவங்க பேரை போட்டு, கண்ணையன் கிருஷ்ணன் அவங்க பேரை போட்டு தனித்தனியா சம்மன் அனுப்பியிருக்காங்க. அதுல இந்து பல்லர். ஒரு மனிதனுக்கு முகவரி என்பது ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ இதுல இருக்கிறது தான். அதுல எதுலையுமே ஜாதி பெயர் கிடையாது. இப்போ குறிப்பா ஒரு பெயர் இப்படி எழுதலாம், எங்க அப்பா பேரு குமாரசாமி கவுண்டர், அதுல பேர் வரும். ஆனா கிருஷ்ணன் போட்டு கீழே அடுத்த லைன்ல இந்து பல்லர் என்று போட்டு இருப்பது எந்த வகையில் ஈடிக்கு இது தெரியும்? இதைத்தான் இன்னைக்கு விவசாயிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு காரணம், ஒரு குற்றவாளியா அதாவது சோடிக்கப்பட்ட போது அவனை மடக்குவதற்காக அவன் ஜாதியை மென்ஷன் பண்றாங்க. அந்த குணசேகரன்ட்ட இவங்க முழு விவரம் வாங்கித்தான், அவங்க ஜாதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி அனுப்பியிருக்காங்க இவங்க. இது இந்திய வரலாற்றிலேயே ஒருவர் முகவரியோடு ஜாதி பெயரையும் சேர்த்து அனுப்புவது இதுதான் முதல் முறை. இது கண்டிக்கத்தக்கது. இப்படி யாருக்கும் ஜாதி பெயரை சுட்டி அனுப்புவது இல்லை. இது பற்றி கேட்டால் நிதிஷ்குமார் என்கிற அந்த இடி அதிகாரி அப்படித்தான் அனுப்புவோம் என்று சொல்லுகிறார்.
முதலமைச்சர் சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு அத்தனை அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது யதாட்ச அதிகாரத்தின் ஒரு போக்கு. நான் இந்த பிரச்சனை பத்திரிகைகளில் விரிவாக வாதிக்கப்பட்டு விட்டது. நான் எழுப்புகிற கேள்வி, இப்பொழுது இவர்களுக்கு குணசேகரன் என்பவருடைய தூண்டுதலின் பேரில் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பிஜேபியினுடைய மாவட்ட செயலாளர் சொன்னாலே கேட்கிற இடி செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மீது சம்மன் அனுப்பி விசாரிக்கப்பட்ட போது யார் தூண்டுதலின் பேரில் செயல்பட்டார்கள்? இதுதான் என் கேள்வி. ஒரு பிஜேபிக்காரர் ஒரு சொன்னால் அதை உடனடியாக நம்பிக்கொண்டு அந்த பிஜேபிக்காரருக்கு துணையாக இடி சம்மன் அனுப்பிக்கிறது, விசாரிக்கிறது எதாச்சதிகாரமான போக்காக இருக்கிறது, சர்வாதிகாரமாக இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்தியாவில் இன்று கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ள பல பேரை பார்க்கும்போது பிஜேபிக்கு எதிரானவர்கள் மீதே இடி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது. அப்படி பயன்படுத்தி கொண்டே வருகின்ற இடி ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருப்பவர்கள் சொன்னாலும் சாதாரண விவசாயிகளின் மீது மட்டும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறது, சம்மன் அனுப்பி வரவழைக்கிறது. இந்த இடி என்ற பெயர் பலகையை எடுத்துவிட்டு ரியல் எஸ்டேட் புரோக்கர் என்று போட்டுக் கொள்ளலாம். அந்த குணசேகரனுக்கு நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு இப்படி நேரடியாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டுவதை விட்டுவிட்டு இந்த நிலத்தை கொடுத்து விடுங்கள், நாங்கள் கமிஷன் தருகிறோம், நல்ல விலை வாங்கி தருகிறோம் என்று இவர்கள் தொழிலாக மாற்றிக்கொள்ளலாம். இடி என்ற போர்டை எடுத்து விடலாம், ரியல் எஸ்டேட் புரோக்கர் என்றே இவர்கள் போர்டு போட்டுக் கொள்ளலாம். அதுதான் இதற்கு சரியாக இருக்கும். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இதுவரைக்கும் அமலாக்கத்துறை டெல்லியினுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா முதல்வர் முதல் கொண்டு தமிழ்நாட்டு மந்திரி செந்தில் பாலாஜி வரைக்கும் தான் பார்த்திருக்காங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில தொழிலதிபர்களையும் எம்பிகளையும் மிரட்டி தன்மையப்படுத்துறதுக்காக வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி நிலைய மனிதர்களை கடிக்கின்ற மாதிரி இந்த கடைசி விவசாயிகளை இந்த அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி விவசாய புரோக்கர்கள், நிலம் தரகர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை யார் கண்டிப்பது? மத்திய அரசு தான் கண்டிக்க வேண்டும். அவர்கள் தான் இதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். தன் கட்சியை வளர்ப்பதற்காக இடி என்ற ஒரு அமைப்பை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சட்டப்படி தவறு. இந்த மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் எதேச்சாதிகாரமான போக்கு நாம் என்னதான் கண்டித்தாலும் ஆட்சியும் அதிகாரமும் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மணிஷ் சிசோடியா முதல் செந்தில் பாலாஜி வரை பல பேருக்கு பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள். 5400 சில்லறை சோதனைகளை நடத்தி இருக்கிறார்கள். 24 பேர் மீது மட்டும்தான் எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. மீதி எல்லாம் எல்லோரையும் மிரட்டுவதற்காக, பணிய வைப்பதற்காக பிஜேபி செய்கிற சதி வேலை இது. இந்த சதி வேலையை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிற பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இது வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. சாதாரண விவசாயிக்கு என்று வந்திருக்கிற நெருக்கடி நாளை ஒரு வணிகருக்கு வரலாம். பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற ஒரு அதிகாரி இதற்கு வரலாம். பிஜேபி காரன் மாமூல் கேட்பான் நன்கொடை என்ற பெயரில். அந்த பெட்டிக்கடை வியாபாரி நன்கொடை தரமாட்டேன் என்று சொன்னால் அவர்களையும் சம்மன் அனுப்பி, அதுவும் அவர்களுடைய ஜாதி பெயரை சேர்த்து அனுப்பி அலுவலகத்துக்கு வரவழைத்து விசாரிப்பார்கள், எஃப்ஐஆர் போடுவார்கள், கைது செய்வார்கள். இதற்கு ஒரே முடிவு, மத்தியில் உள்ள பிஜேபி ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அவர்களுடைய ஊதுகுரலாக இடி மாறி இருக்கிறது. இடியில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் தலைக்கணம் பிடித்து தெரிகிறார்கள். அவர்களால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்வது ஆணவத்தின் பேச்சு, திமிரான பேச்சு. இதற்கு தீர்வு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதானே ஒழிய வேறொன்றும் இல்லை. ஐயா, இப்ப இந்த தமிழ்நாட்டுல அங்கிட் திவாரி என்ற இடி அதிகாரியை கைது பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாதியை சொல்லி பயன்படுத்திய இந்த அமலாக்கத்துறை அதிகாரியை கைது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பின் சார்பாக நீங்க என்ன விதமான கோரிக்கையை வைக்க விரும்புறீங்க? இந்த அதிகாரியின் மீது அந்த 2 விவசாயிகளும் புகார் கொடுக்கலாம். இது ஜாதி பெயரை குறிப்பிட்டு அனுப்பியது சட்டப்படி தவறு. ஆனால் அந்த இந்து பல்லர் என்ற ஜாதி தேவேந்திர குல வேளாளர் என்று மாற்றப்பட்டு விட்டது. வன்கொடுமை சட்டத்தில் இவர்களின் மீது
நாம் குற்ற வழக்கு பதிவு செய்ய முடியாது, புகார் செய்ய முடியாது. ஆனால் ஜாதி பெயரை பயன்படுத்தியதற்கு சட்டத்திலே என்ன வழி இருக்கிறது என்று யோசித்து விவரமாக அறிந்து கொண்டுதான் சொல்ல முடியும். அது பற்றி எனக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரை விவசாயிக்கு பாதுகாப்பு இருப்போம். தேவைப்பட்டால் சட்ட உதவிகளை எங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக செய்து கொடுப்போம். இந்த விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி ஏழை எளிய அப்பாவி விவசாயிகளுக்கு தொல்லை என்றால் நாளை விவசாய சங்க தலைவர்கள் அனைவரின் மீதும், பிஜேபியை எதிர்க்கிற விவசாய சங்க தலைவர்கள் அனைவரின் மீதும் அவர்கள் அழைப்பார்கள், சம்மன் கொடுப்பார்கள், விசாரிப்பார்கள், கைது செய்வார்கள், எது வேண்டுமானாலும் செய்வார்கள். பிஜேபியை வளர்ப்பதற்காக அவர்கள் செய்கிற அநாகரிகமான போக்கு இது சரியல்ல. இது நீதிமன்றங்கள் தான் இதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும். ஆனால் நீதிமன்றங்களில் வழக்கு வருகின்ற போது எதிர்த்து வாதாடுவதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியே இல்லாத ஏழை விவசாயிகள் எப்படி எதிர்த்து போராட முடியும்? இது இடியினுடைய அராஜக போக்கு. தமிழ்நாடு அரசு துணையாக இருக்கிறது. தவறு செய்கிற அங்கீத் திவாரி போன்றவர்களை கைது செய்கிறார்கள், லஞ்சம் வாங்குவதை கைது செய்கிறார்கள். இதில் தமிழக அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்ப ஜிஎஸ்டி துணை ஆணையர் ஜனாதிபதி அவர்களுக்கு கடிதம் அளித்துள்ளார்கள். இந்த கடிதத்தின் மூலமாக இந்த துறையை வகிக்கக்கூடிய மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும், அந்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும், இதற்கு ஜனாதிபதிகள் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கையை பத்தி உங்களுடைய விவசாய சங்க கூட்டத்தின் சார்பாக என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இந்த கோரிக்கை ஒரு நாள் செய்திதான். நாம் எவ்வளவுதான் கடிதங்கள் அனுப்பினாலும், யார் அனுப்பினாலும் மத்திய பாரதிய ஜனதா கட்சியோ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிற ஜனாதிபதியோ எந்த நடவடிக்கையும் எடுக்க போவதில்லை. பாராளுமன்ற கட்டடம் திறப்பு விழாவிற்கே ஜனாதிபதி அழைக்கப்படவில்லை. ஜனாதிபதியால் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசை டிஸ்மிஸ் செய்யலாம். ஆனால் அவர்கள் பிஜேபியாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பிஜேபி என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்டாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். இந்த இடிக்கு பொறுப்பாக இருக்கிற மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒருவர் ராஜினாமா செய்வதால் மட்டும் ஒன்றும் நடந்துவிடப் போவதில்லை. தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் முழுமையாக பிஜேபி தோற்கடிக்கப்பட்டு அவர்களிடம் இருக்கிற அதிகாரம் பறிக்கப்பட்டால்தான் இது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். இனி வருகிற வேறு கட்சி அரசாங்கங்களும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். இந்த விவசாய சார்பாக தமிழ்நாடு விவசாயிகள் போராடுறீங்க, தமிழக அரசு ஆதரவா இருக்கா சொல்றீங்க. அகில இந்திய விவசாயிகளை கவனத்துக்கு கொண்டு சென்றீங்களா? இந்த செய்தி எல்லா விவசாய சங்க தலைவர்களுக்கும் இந்தியா முழுவதும் சென்று விட்டது. இது நேஷனல் டாபிக் தானே ஒழிய தமிழ்நாடு ஸ்டேட் டாபிக் அல்ல. இதன் மீது அனைத்து விவசாய சங்க தலைவர்களோடும் நாங்கள் பேசுவோம். தமிழகத்தை போலவே இந்தியா முழுவதுமே பல அமைப்புகள் இருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற விவசாய சங்க அமைப்புகள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விவசாய சங்கங்கள் என்ன செய்தாலுமே அதிகாரத்தில் இருப்பவர்கள் காதில் போட்டுக் கொள்வதில்லை. ஸ்டாலின் தலையிட்டாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று எதாச்சாதிகாரத்தோடு ஒரு சாதாரண அதிகாரி இடியில் இருக்கிற நிதிஷ்குமார் பேசுகிறார் என்று சொன்னால் நாங்கள் என்னதான் சொன்னாலும் இது நடக்காது. தேர்தலிலே எங்கள் பலத்தை காட்டுவோம், பாரதிய ஜனதாவுக்கு பாடம் புகட்டுவோம். ஐயா, இந்த பிரச்சனையின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களையும் இந்தியா உள்ள வணிகர்களையும் மற்ற அமைப்புகளையும் தொடர்பு கொண்டு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நாங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். எல்லோருமே யாருமே இது நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே என்ன ஒன்று சேர்ந்தாலும் இந்த கோரிக்கைகளை எடுத்து சென்றால் பிஜேபியை சேர்ந்தவர்கள் தானே இதை செய்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் காதில் போட்டுக்கொள்வதில்லை. இருந்தாலும் முயற்சி செய்வோம். அவர்கள் காது வலிக்கின்ற அளவுக்கு நம் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவோம். அவர்கள் கவனத்தை எங்கள் பக்கம் திருப்புவோம். அவர்கள் இதை செய்யவில்லை என்றால் தேர்தலில் பாதிப்பு வரும் என்ற எண்ணத்தை அவர்களிடம் தோற்றுவிக்க முயற்சி செய்வோம். ஐயா, ஆட்சியாளர்கள் மட்டும்தான் எதிர்ச்சி அதிகாரத்தோடு செயல்படுவதாக நினைத்துக் கொண்டிருந்தோம். அதிகாரிகள் முதல் கொண்டு சர்வாதிகாரமாக செயல்படுவதாக தோன்றுகிறது. இந்த சர்வாதிகாரம் விரைவில் களைய வேண்டும்.
இதை பீப்புள் வாய்ஸ் சார்பாக மக்களுக்கு வந்து தங்களுடைய விளக்கத்தை கொடுத்தமைக்காக நன்றி ஐயா. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.